ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோடைம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுடைய ஐடிஆர் ரிட்டர்ன், அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டனை எப்படி நீங்களே ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைலிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கு டிடிஎஸ் டிசிஎஸ் ரீஃபண்டு அதை எப்படி கிளைமிங் பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும், இந்த நீங்கள் ஃபைலிங் பிஃபோராக டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும், இது யாரெல்லாம் ஃபைல் பண்ணோம், என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரை வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் வர பெல் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போனா வீடியோ போடுறேனோ அப்போனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இஎஸ்ஐசி, இபிஎஃப் இது ரிலேட்டடாக கிளாஸஸ் தேவைப்பட்டாலோ சர்வீஸ் தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேயில் பார்க்குற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட மிக கம்மியான ப்ரைஸ்க்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சேலரிடு எம்ப்ளாயாக இருக்கீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பே ஸ்லிப் கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் உங்களுக்கு ஃபார்ம் 16 பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய டீட்டெயில்ஸு, அப்புறம் நீங்கள் ஓல்டாக நியூ ரெஸ்யூம் சூஸ் பண்ணுறீங்களா, அதாவது ஓல்டு ஸ்லாபாக நியூ ஸ்லாபாக சூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ரெக்கார்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைல் பண்ண உட்காருங்க. இதுவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் உங்கள் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்டு, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ஃபைல் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதுவே டிடிஎஸ் ரிட்டனுக்காக நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்கன்னா உங்களோட டிடக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸை ப்ராப்பராக வச்சுக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த எல்ஐசியாக இருக்கட்டும், டியூஷன் ஃபீஸு, எஜுகேஷனல் ஃபீஸு, எஃப்டி, இதோடைய டீட்டெயில்ஸு, அதாவது இதோடைய சர்டிஃபிகேட்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஃபைல் பண்ணுற நீங்களே பண்ணாலும் சரி, இல்லை வெளியே நீங்கள் யார்ட்டா கொடுத்து பண்ணாலும் சரி, உங்கள்கிட்ட அந்த டீட்டெயில்ஸு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஃபைல் பண்ணாதீங்க. சப்போஸ் இது இல்லாமல் நீங்கள் ஃபேக்காக கொடுத்து நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செக்ஷன் 133/6 நோட்டீஸ் வரும். ஸோ இந்த நோட்டீஸில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளைம் பண்ண ஃபேக்காக கிளைம் பண்ணி எடுத்த அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டோடு சேர்த்து ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டு, லேட் ஃபீ, பெனால்ட்டி எல்லாம் போட்டு நீங்கள் ட்ரிபிளாக கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இந்த பிரச்சனைனா வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஒழுங்காக ஒரு கைடன்ஸோடு ஃபைல் பண்ணுறது நல்லது. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைலிங்காக சப்போர்ட் தேவைப்பட்டாலும் நம்மளை கூப்பிடலாம். ஸோ நம்ம உடனே பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபைலிங்கை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸில் லாகின் பண்ணிடுங்க. உங்களுடைய பேன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணது பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த பேஜ் வரும். இதுதான் அஃபிஷியல் இன்கம் டேக்ஸ் வெப் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர் எல்லாம் இருக்கும், எல்லாம் ஹைட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் யுவர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே ஃபைல் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ரெஸ்யூம் ஃபைலிங்னு இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபைல் பண்ணீங்கன்னா ஒரு ஃபைல் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசஸ்மெண்ட் இயரை சூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அது கீழே ஆன்லைன், ஆஃப்லைன் இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னமோ ஆன்லைனில் தான். ஸோ அதனால் அசஸ்மெண்ட் இயரை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24-25, அப்புறம் ஆன்லைன் மோடு, இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணி கீழே கண்டினியூட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இங்கே ரெஸ்யூம் ஃபைலிங், ஸ்டார்ட் நியூ ஃபைலிங்ன்ற 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே ஸ்டார்ட் நியூ ஃபைலிங்னு கொடுத்து பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃபில் பண்ண டேட்டா ரெஸ்யூம் ஃபைலிங்கில் இருக்கும். ஸோ இது ஒரு டெமோ வீடியோனால தான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இங்கே ஓப்பன் ஆகும். இல்லை, ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், அதர்ஸு. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால், சாதாரண ஒரு சேலரி எம்ப்ளாயி, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இண்டிவிஜுவல்னு செலக்ட் பண்ணுங்கள். ஹெச்யூஎஃப்னா ஹெச்யூஎஃப் செலக்ட் பண்ணுங்கள். அதர்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், ப்ரைவேட் லிமிடெடு, பப்ளிக் லிமிடெடு, இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் அதர்ஸை சூஸ் பண்ணி ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சிம்பிளாக இண்டிவிஜுவல்னு செலக்ட் பண்ணுறோம். இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக போங்க ப்ராப்பராக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் பண்ணியப்பறம் இது நெக்ஸ்ட் பேஜில் ஐடிஆர் ஃபார்ம் நம்பர்ஸை நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதில் லிஸ்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் நோட்டிஃபை ஆகும். நம்ம பண்ண வேண்டியது ஒரு சேலரிடு எம்ப்ளாய்க்கு நம்ம டெமோ காட்ட போகிறோம். சேலரிடு எம்ப்ளாய்க்கு எப்போவுமே ஐடிஆர் ஃபார்ம் நம்பர் 1 தான். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வித் ஐடிஆர் 1 அப்படின்ற ஆப்ஷன் கீழே இருக்குது இல்லையா, ப்ளூ கலரில், அதை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் வரும். இதில் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணுங்கள்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 கொஸ்டினர் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, taxable income is more than the basic exemption limit. செகண்ட் வந்து filing return of income due to fulfilling on any one of following reasons and others. இந்த 3 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து டேக்ஸபிளாக ஆயிடுச்சா, அதாவது அந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களான்னு கேட்கும். அது செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ரீசன் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணி 2 lakhs மேலே செலவு பண்ணியிருந்தாலோ, உங்களுடைய இபி பில் லாஸ்ட் இயர் இபி பில் வந்து 1 lakh மேலே கிராஸ் ஆகியிருந்தாலும், ஸோ நீங்கள் வந்து அந்த ரீசனுக்காக ஃபைல் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்கோம். இல்லை 7th ப்ரொவிஷன் ஆக்ட் கீழே ஃபைல் பண்ணுறீங்களான்னு கேட்கும். தேர்டு வந்து அதர் ரீசனுக்காக, வேறு ஏதாவது ரீசனுக்காக, இது இல்லாத வேறு ரீசனுக்காக நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து அதர்ஸ்னே கொடுக்குறோம். ஏன்னா இது சேலரிடு தான், அது டெமோனால. இல்லை நீங்கள் எக்ஸம்ஷன் லிமிட் தாண்டிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஃபைல் பண்ணலாம். ஸோ அதர்ஸை சூஸ் பண்ணி கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ரிட்டன் சம்மரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு 5 சம்மரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு சம்மரியும் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் சம்மரி. ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். இந்த ப்ரொஃபைல் சம்மரியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து உங்கள் நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு நம்பர், அட்ரஸ்ஸு, இது மட்டும் இல்லாமல் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸும் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் இது வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரொஃபைல் சம்மரியில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, இங்கே நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் என்ன, கவர்மெண்ட்டாக, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, பப்ளிக் செக்டார் யூனிட்டு, அதர்ஸு. ஸோ நம்ம அதர்ஸ் ரீசன் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபைலிங் செக்ஷன், இதில் 4 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிஃபோர் டியூ டேட்டுக்குள்ளே பண்ணுறீங்களா, இல்லை டியூ டேட்டுக்கு அப்புறம் பண்ணுறீங்களா, இல்லை நோட்டீஸ் வந்து பண்ணுறீங்களா, இல்லாட்டி நீங்கள் வேறு அப்டேட் ரிட்டர்ன் பண்ணுறீங்களான்னு டீட்டெயில் கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம பண்ணுறது வந்து வித்தின் டியூ டேட்டுக்குள்ளே பண்ணுறதுனால செக்ஷன் 139(1) மட்டும் செலக்ட் பண்ணிடுறோம். இல்லை நீங்கள் ஃபைலிங் நோட்டீஸ் அண்ட் அந்த ரெஸ்பான்ஸ் கீழே நீங்கள் ஃபைல் பண்ண கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபைலிங் இன் ரெஸ்பான்ஸ் இன் டு நோட்டீஸ் அந்த செக்ஷன், அந்த செக்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ரெகுலர் ரிட்டர்ன், நார்மல் ரிட்டர்ன் பண்ணுறோம் டியூ டேட்டுக்குள்ளே. ஸோ அதனால் செக்ஷன் 139 மட்டும் நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு கொஷினர். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்கள் ஓல்டு ஸ்லாபை செலக்ட் பண்ணுறீங்கன்னா, நியூ ஸ்லாபை செலக்ட் பண்ணுறீங்களான்னு ஒரு கொஷினர். இதில் டூ யூ விஷ் டு எக்ஸசைஸ் டு ஆப்ஷனிங் அண்டர் செக்ஷன் 115(AC) ஃபார் நியூ டேக்ஸ் ரெஜிம். இது வந்து நோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா கரண்ட் இயருக்கு எல்லாருக்கும் நியூ ஸ்லாப்பில் தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஓல்டுக்கு மாறிடும். இப்போ நம்ம வந்து நியூவை வச்சு தான் இந்த டெமோ காட்ட போகிறோம். அதனால் நோனே கொடுக்குறோம். இன்கேஸ் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஓல்டு வேணும்னா அதில் எஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. லாஸ்ட் இயரில் எப்படி இருந்துச்சுனாக்கா நோன்னு கொடுத்தா ஓல்டில் டிஃபால்ட்டாக இருந்துச்சு. இப்போ கரண்ட் இயரில் இருந்து நோன்னு கொடுத்தா நியூவில் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வித்தியாசம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி கண்டினியூன்னு கொடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் சம்மரி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் டோட்டல் இன்கமுக்கு போகிறோம். அதில் கிளிக் பண்ணுறோம். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து உங்களுக்கு சேலரி எக்ஸம்ஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதாவது லீவ் ட்ராவல் அலவன்சஸ்ஸு, வேறு ஏதாவது எலிஜிபிள் எக்ஸம்ஷன் அண்டர் த சேலரி, ட்ராவல் அலவன்சஸ்ஸு, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எக்ஸ்பென்சஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, அலவன்ஸ் இருந்தால், ஸோ அதில் எஸ்ன்னு கொடுத்து அங்கே வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த கொஸ்டினை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஒரு இன்கம் ஃப்ரம் இன்கம் சோர்ஸஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து இன்கம் ஃப்ரம் சேல்ரி. இதில் வந்து கிராஸ் சேலரி கொடுத்துருக்காங்க, எக்ஸம்ஷன் அலவன்சஸ்ஸு அண்ட் அதர் சேலரி டிடக்ஷன்ஸு, இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். மேலே அங்கே எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சேல்ரி, அதர் பர்குசைட்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே சேலரி டீட்டெயிலாம் ஃபில் பண்ணும்போது உங்கள் ஃபார்ம் 16 என்ன இருக்கோ அதை ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் மாற்றி ஃபில் பண்ணாக்க நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்து உங்களுடைய சேலரி டீட்டெயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எக்ஸம்ஷன் அலவன்சஸ் எதாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். சேலரி மட்டும் இல்லை, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்ஸு, அப்புறம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே டீட்டெயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம்னு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கமும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் டிடக்ஷன்ஸுக்கு போகிறோம். இந்த டிடக்ஷன்ஸ் செக்ஷனில் ஒன்லி 80cc D2 மட்டும்தான் இருக்கும், NPS மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம சூஸ் பண்ணது வந்து நியூ டேக்ஸ் ஸ்லாபு. ஸோ அதனால் நியூ டேக்ஸ் ஸ்லாபில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த டிடக்ஷன்ஸும் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இது மெத்தட் எல்லாமே ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு செக்ஷனை தவிர மீதி எல்லா செக்ஷனும் ஹைட் ஆகிருக்கும். அதை நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண முடியாது, அது டிசபிளாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அந்த கொஷினருக்கு வந்து நீங்கள் எஸ் நோன்னு கொடுக்காம எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதில் என்னபிள் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஓல்டு சூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இதை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இவருக்கு எந்த டிடக்ஷன்ஸும் இதில் இல்லாதனால ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் மட்டும் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் பெய்ட் டீட்டெயில். ஸோ அதில் கிளிக் பண்ணுறோம். இங்கே வெரிஃபை ஒரு டேக்ஸ் பெய்ட் டீட்டெயில்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில் ஆஃப் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸஸ், டிடிஎஸ் சேலரியால் டிடக்ட் பண்ணப்பட்ட டிடிஎஸ் டீட்டெயிலை வந்து இங்கே நம்ம என்ட்ரு பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ஷோ டீட்டெயில் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணுறோம். இதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது வந்து எப்போவுமே ஆட்டோ பாப்புலேட்டாக இருக்கும். சில டைம் அப்டேட்டாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ண வேண்டியிருக்கும். மேனுவலாக டைப் பண்ணும்போது உங்கள்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேன் ஆஃப் த டிடக்டர்னால் உங்களுடைய எம்ப்ளாயர், அதாவது உங்களுடைய பாஸ் ஓனருடைய, அதாவது உங்கள் கம்பெனியோட டேன் நம்பர். ஸோ அதை என்ட்ரு பண்ணணும். நேம் ஆஃப் த டிடக்டர் அதில் அங்கே வந்து உங்களுடைய கம்பெனியோட நேம் வந்துடும். நீங்கள் டேன் நம்பர் என்ட்ரு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். சப்போஸ் வரல நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் இன்கம் ஃப்ரம் சேலரி அண்ட் டோட்டல் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணது. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சேலரிக்கு பண்ணிவிட்டோம். அதர் தென் சேலரிக்கு டிடிஎஸ் எதாவது டிடக்ட் பண்ணியிருந்தால் அதை கிளிக் பண்ணி அதே மாதிரி நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். டேன் ஆஃப் த டிடக்டர், நேம் ஆஃப் த டிடக்டர், அந்த டேக்ஸ் பெய்டு அமௌண்ட்டு, டிடிஎஸ் அமௌண்ட்டு. ஸோ அதை என்ட்ரி பண்ணி ஆட் பண்ணிடுங்க. இது வந்து சேலரி இல்லாமல் அதர் தென் சேலரி மூலிமா ஏதாவது டிடக்ட் பண்ணியிருந்தால் ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இருக்கும். டிசிஎஸ் அதே மாதிரி தான். உங்கள் டிசிஎஸ் அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிடலாம். அதே மாதிரி ஓப்பன் பண்ணி டேன் நம்பர் டிசிஎஸ் நம்பர்னா போட்டால் ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த டிசிஎஸ் அமௌண்ட் என்ட்ரு பண்ணி ஆட் கொடுத்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 16A 16C மூலயமா ஏதாவது டிடிஎஸ் டிடக்ட் பண்ணியிருந்தால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி 16C எதுக்குன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் ஹவுஸ் ஓனராக இருக்கும்போது நீங்கள் யாருக்குன்னா வாடகை கமர்ஷியல் பர்பஸ்க்காக வீடு ரெண்ட்டுக்கு விடும்போது அவங்க ஏதாவது டிடிஎஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த அமௌண்ட்டை க்ளைம் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸு, செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் ஏதாவது பேமெண்ட் பண்ணியிருந்தால் அதோட செலான் நம்பர் பிஎஸ்ஆர் கோடெல்லாம் போட்டு நீங்கள் அதையும் நீங்கள் இங்கே காமிச்சிக்கலாம். ஸோ எல்லாமே ஒன்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்மில் கொடுத்துருங்க. இப்போ 4 சம்மரி நம்ம ஃபில் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு வந்து டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி அதுலேயும் கிளிக் பண்ணுறோம். இங்கே வந்து உங்களுடைய டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் வந்து இல்லை ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க, இல்லை டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கால் பண்ணலாம். நம்ம சர்வீஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் கூப்பிடலாம். ஸோ நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இந்த செக்ஷனில் வந்து டோட்டல் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் இல்லை எதுவுமே நீங்கள் எடிட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணதை உங்களுடைய டேக்ஸ் எவ்வளோ கால்குலேட் ஆகிருக்குன்றதை ஜஸ்ட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே ஜஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்னு கொடுங்க. ஸோ இதுவும் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஜஸ்ட்டு ப்ரொசீட் டு ப்ரிவியூன்னு கொடுங்க. ப்ரொசீட்னு கொடுத்தா ப்ரொசீட் டு ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ப்ரொசீட் டு ப்ரிவியூ அதையும் ஒரு முறை பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிவியூ ரிட்டன். ப்ரிவியூ கொடுத்ததும் உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ண அந்த சம்மரி எல்லாம் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக ஷோ ஆகும். ஸோ அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வரும். ஸோ இங்கே வந்து உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக கேட்கும். ஸோ வேலிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அது எடிட்டிங்னால கொஞ்சம் கட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை வேலிடேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க் மூலிமா பண்ணியிருக்காங்க, ஆதார் ஓடிபி மூலிமா பண்ணுறாங்க. நம்ம ஆதார் ஓடிபி செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை போட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் ஆயிரும். ஃபைல் ஆகிட்டதும் உங்கள் மொபைலுக்கும் மெயில் ஐடிக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும். இல்லாட்டி நீங்கள் இதுலேயும் போய் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொரியோ இல்லை கமெண்ட் சொல்லணும்னு சொல்லியிருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் சர்வீஸ் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் இந்த தமிழ் இன்ஃபோ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.